மிஸ்ஸஸ் பாக்லடைன்ஸ் டைகர் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. சக்கி எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அந்த ஷார்ட் ஸ்டோரியில் சில வேர்ட்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னும் அதோட மீனிங்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சில வேர்ட்ஸ் படிக்க முடியல அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்காக நான் பண்ண வீடியோ தான். இதில் டிஃபிகல்ட்டான சில வேர்ட்ஸும் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புதுசாகவும் சில வேர்ட்ஸ் கற்றுக்கலாம், அதோட மீனிங்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? PREY, ப்ரே. ஓகே, இதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா இறை. இறைக்கு தான் ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க, இறை. ஓகேவா? லன்ச்சன் பார்ட்டி. இதை லன்ச்சியான் அப்படின்னு படிக்கக்கூடாது, லன்ச்சன் அப்படி தான் படிக்கணும். தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் மதிய உணவு சொல்கிறோம்ல, அதே தான் இதில் லன்ச்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? லன்ச்சன், லன்ச்சன். குவைட். குவைட் அப்படிங்கிறது தமிழில் மிகவும் அப்படின்னு அர்த்தம். QUIET, அது வந்து குவயட், அதுக்கு அர்த்தம் அமைதி. இது வந்து QUIT. ஸோ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? குவைட். ஸோ மிகவும் அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துலாம் குவைட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ப்ரைமீவல். ப்ரைமீவல் அப்படின்னா முதன்மையானது அப்படின்னு தமிழில் அர்த்தம், முதன்மையானது. ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ப்ரைமீவல், ப்ரைமீவல், ப்ரைமீவல். டைகர் கிளா ப்ரூச். டைகர் புலி, கிளா அப்படிங்கிறது பல்லு. டைகர் கிளானா புலி பல்லு. ப்ரூச் அப்படிங்கிறது ஜுவல்லரி மாதிரி இருக்கும், பேட்ச் மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸில் பின் பண்ணிப்போம் இல்லையா, ட்ரெஸ்ஸில் பின் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து ப்ரூச் அப்படின்னு சொல்லுவாங்க. உடை ஊசி அப்படின்னு அர்த்தம், உடை ஊசி. ஸோ புலி பல்லு வச்ச ஒரு உடை ஊசி. ஸோ அதுதான் டைகர் கிளா ப்ரூச். ப்ரொனன்சியேஷன் புரியுதா? டைகர் கிளா ப்ரூச். சூப்பர் நேச்சுரல். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் கரெக்டாக? சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். இதோட அர்த்தம் தமிழில் இயற்கைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அர்த்தம். சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அடுத்த வேர்ட் மகாப்ர. மகாப்ர அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம்னா கோரமான ஒரு விஷயத்தை விவரிக்கிறதுக்கு மகாப்ர அப்படின்ற வார்த்தையை இந்த ஷார்ட் ஸ்டோரியில யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா மகாப்ர, மகாப்ர. பொசஸர். பொசஸர். ஆர் அப்படிங்கிற வேர்ட் லாஸ்ட்ல வருது இல்ல, அது சைலண்ட். ஓகே, பொசஸர். இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா உடையவர்கள், உடையவர்கள். ஓகேவா? பொசஸர். ரீப்ரெஸ்ட். ரீப்ரெஸ்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா உணர்வுகளை எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு வெளிக்காட்டாம இருக்க ஒரு நிலையை நம்ம ரீப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு பாருங்க. ரீப்ரெஸ்ட், ரீப்ரெஸ்ட். ஓகே. ட்ரேஸ். ட்ரேஸ் அப்படின்னா தமிழ்ல தடயம் அப்படின்னு அர்த்தம். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ட்ரேஸ், ட்ரேஸ். சக்கம்டு. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா சக்கம்டு, சக்கம்டு, சக்கம்டு. இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா அடிபணிந்தார், அடிபணியிறது சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகே, சக்கம்டு. பீஸ்ட். இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா மிருகம் அப்படின்னு அர்த்தம். BEA வருது, பட் நம்ம இதை பீஸ்ட் அப்படிதான் படிக்கணும். ஓகேவா? பீஸ்ட். ஓகே. கிளாட்லி. கிளாட்லி அப்படின்னா தமிழ்ல மகிழ்ச்சியுடன் இருக்கிறது, மகிழ்ச்சியாக அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா கிளாட்லி, கிளாட்லி. மார்டல். MORTAL வந்திருக்கு, பட் ஆர்ன்ற வேர்ட் இதுல சைலண்ட். ஸோ நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா மார்டல், மார்டல். ஓகேவா? இதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரணமான. ஓகே, மரணமான, மார்டல். ரைஃபிள். ரைஃபிள் அப்படின்னா தமிழ்ல துப்பாக்கி அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ரைஃபிள், ரைஃபிள். ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் அப்படிங்கிறது தமிழ்ல புனைக்கதை அப்படின்னு அர்த்தம். ஃபிக்ஷன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஃபிக்ஷன், ஃபிக்ஷன். ஓகேவா? லூயிசா மெபில். இது ஒரு பெயர், இட் இஸ் அ நேம். ஓகே, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா லூயிசா, லூயிசா மெபில், மெபில், லூயிசா மெபில். சீனாய். சீனாய். இதோட தமிழர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வயதானவங்க, வயதுல மூத்தவங்களை சினாயில் அப்படின்ற வேர்ட் சொல்லி டிஸ்கிரைப் பண்றாங்க.
அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு பாருங்க. சினைல், சினைல், சினைல். லூனா பிம்பர்டன், இது ஒரு நேம் தான். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு பாருங்க. லூனா பிம்பர்டன், லூனா பிம்பர்டன். அட்மயர்ட், அட்மயர்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா பாராட்டுறது. ஓகேவா, பாராட்டுதலுக்கு உரியது. ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? அட்மயர்ட், அட்மயர்ட். ரெஃப்யூஸ்ட், ரெஃப்யூஸ்ட் அப்படின்னா தமிழ்ல மறுத்தார், மறுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு பாருங்க. ரெஃப்யூஸ்ட், ரெஃப்யூஸ்ட், ரெஃப்யூஸ்ட். டெம்டிங், டெம்டிங் அப்படின்னா தமிழ்ல தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? டெம்டிங், டெம்டிங், டெம்டிங். இந்த ஷார்ட் ஸ்டோரியோட நேம் என்ன? மிஸ்ஸஸ் பேக்லடைட். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் பாருங்க. மிஸ்ஸஸ் அப்படின்னா திருமதி, பேக்லடைட் அப்படிங்கிறது அவங்களோட பேர். ஓகேவா, பேக்லடைட், பேக்லடைட். கர்சன், இதுவும் ஒரு நேம் தான். ஓகேவா, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? கர்சன். ஆர் அப்படிங்கிறது சைலண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கர்சன். மேனர், மேனர் அப்படின்னா ஒரு பண்ணை நிலம், பண்ணைக்கு உரிமைப்பட்ட ஒரு தனி நிலம், அதுதான் அதோட தமிழ் அர்த்தம். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? மேனர். ஆர் எப்பவுமே கொஞ்சம் சைலண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மேனர், மேனர். சஜஷன், இது தமிழ்ல என்ன அர்த்தம்னா பரிந்துரைக்கிறது, பரிந்துரை. சஜஷன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? சஜஷன், சஜஷன், சஜஷன். சீம்ட், சீம்டு, சீம்டு அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா தோன்றது, தோன்றது. இந்த மாதிரி எனக்கு தோணுது, தோணுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? சீம்டு, சீம்டு. டயனா, டயனா அப்படிங்கிறது ஒரு நேம். ஸோ அது நீங்க டயனா அப்படியும் படிக்கலாம், டயானா அப்படியும் படிக்கலாம். ஃபிகர், ஃபிகர் அப்படிங்கிறது ஒரு உருவம், உருவத்தை நம்ம ஃபிகர் அப்படின்னு சொல்றோம். லாஸ்டா வர அந்த ஆர் சைலண்ட். ஓகேவா, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? Figure, figure. Okay, everyone, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். So thanks for watching my video.